இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் 22nd எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஹீரோ பையனோட குதிரைங்கிறது காணாம இருக்கும். ஆனா அந்த குதிரை அத்துக்கிட்டு போன மாதிரி தெரியல. அவன் கையில இருக்கிற கயிறை யாரோ அறுத்த மாதிரி தெரியுது. இவ்வளவு நேரம் நானும் இங்க தானே இருக்கிறேன், பக்கத்துல யாரும் வந்த மாதிரி என்னால சென்ஸ் கூட பண்ண முடியலன்னு அவன் பதறும் போது பார்த்தா நம்ம ஹீரோட குதிரைங்கிறது அங்க காட்டுக்குள்ள தான் நின்னுகிட்டு இருக்குமா. சரி, நான் அந்த குதிரையை கூட்டிட்டு வரக்காக எதுக்கோ நம்ம அசுகாவோட ஸ்வாடையுமே டிஃபென்ஸுக்காக எடுத்துட்டு போறான். அப்படி போகும்போது அவன் பக்கத்துல ஒரு ட்ராப் ஒன்று இருக்கும். அதை கவனிக்கிறானா, தோடா ட்ராப் எல்லாம் செட் பண்ணிருக்கீங்களா? 3வது நாள் தான் அவங்களுக்கு எதுவான நாளா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா முத நாளே அட்டாக் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் வரட்டும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையும் குரூப்பா பிரிச்சு விட்டு இருந்திருப்பாங்களா. நம்ம ஹீரோவையும் ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு லீடரா போட்டு இருந்திருப்பாங்க. யார் இந்த பசங்க மூஞ்சிலாம் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஒவ்வொருத்தரும் அவங்களோட நேம் எல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அசுகா கிட்ட, ஆமா இந்த மாதிரி காட்டுக்குள்ள ட்ராப் எல்லாம் செட் பண்ணிருந்தாங்க, நான் உன்னை பார்த்தேன்னு சொல்லுவானா. காட்டுக்குள்ள ட்ராப் வாய்ப்பே இல்லையே, அது இல்லீகல் ஆச்சுன்ட்டு அந்த மேடம் இருக்கிறாங்களா அவங்கள கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள அந்த இடத்துல எந்த ஒரு ட்ராப்புமே கிடையாது. நம்ம ஹீரோ ஒன்னும் பொய் சொல்லல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் எவிடன்ஸ் இருந்தாப்ப எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணப்பட்ட மாதிரி புல் எல்லாமே அமிங்கிந்திருக்கு. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்றான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ பையனும் அவன் குரூப்ல இருக்கிற ஆளுங்க கூட தனியா உட்காந்துக்கிட்டு மீட் எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ கேம்பஸ் விட்டு வெளியே வந்து கேம்ப் படிச்சிருக்கும் போது சரக்கு அடிக்காம இருந்தா எப்படின்னு சொல்லி எல்லாரும் பாட்டில வெளியில எடுத்தா. ஆல்ரெடி அந்த மேடம் மத்த குரூப்ல இருக்கிற பசங்க கிட்ட இருக்கிற பாட்டில் எல்லாம் புடிங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட குரூப்லயும் ஏதாவது பாட்டில் இருந்தா கொடுங்கடான்னு கேட்டான். ஹீரோ தான் இல்ல இங்க யாருக்கிட்டையும் கிடையாது, நீங்க போகலான்னு சொல்லக்குள்ள ஹீரோட வார்த்தையை நம்பி அவங்க போயிடுறாங்க. ஆனா ஆக்சுவலி நம்ம பசங்க எல்லாருமே அதை குடிச்சிருப்பானுங்களா. நீயும் குடிடா மாமேன்னு அசுகா சொல்லக்குள்ள இல்ல எனக்கு அது வேண்டான்னு சொல்லுவான். ஏன்னா டெஃபினட்டா நைட்டுக்கு மேல அவன் கண்டிப்பா அட்டாக் பண்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவன் வரலினாலும் நம்ம போய் அவனை அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறான். அதே மாதிரி ஒன்ஸ் சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பையன் அப்படியே தனியா காட்டுக்குள்ள வந்தவனும் எங்க இருந்து என்ன ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கிற, கமான் எனக்காக தான் நீ காத்து இருந்திருப்ப அப்படின்னு காட்டுக்குள்ள போயிட்டே இருக்க. ஒரு இடத்துல வீடு ஒண்ணு இருக்கா. சரி இங்க யாராவது இருப்பாங்களான்னு தட்டும் போது உள்ள இருந்து ஒரு வயசான நபர் வராரு. அவர்கிட்ட இப்படி காட்டுக்குள்ள ட்ராப் ஒண்ணு செட் பண்ணிருந்தாங்க, அதை யாரு செட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டதுக்கு, கரடியை பிடிக்கிற மாதிரியான ட்ராப் எல்லாம் செட் பண்றதுங்கிறது இல்லீகல் ஆச்சே தம்பி, தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி கதவு நீக்க போனா ஹீரோ அப்படியே கதவு இடுக்கல காலை வச்சு, என்னடா கிளவா நான் வெறும் ட்ராப் தானே சொன்னேன், நீயா எதுக்கு அது கரடியோட ட்ராப்னு வாயை கொடுத்து மாட்டேங்கிற? இல்லப்பா தம்பி, மோஸ்ட்லி இந்த காட்டுக்குள்ள ஏதாவது ட்ராப் செட் பண்றாங்கன்னா அது கரடிக்காக தான் இருக்கும், அந்த ஒரு அசம்ஷன்ல தான் சொன்னேன்னு சொல்ல ஹீரோவாலையும் அந்த ஆளுகிட்ட இருந்து பெருசா டேஞ்சரா இருக்கிற மாதிரி எந்த ஒரு விசையுமே சென்ஸ் பண்ண முடியலையா. சரி இருக்கட்டும்னு ஹீரோ திருப்பி அந்த கேம்ப் போட்டோ எடுத்துக்க ரிட்டர்ன் ஆகும்போது அந்த மேடம் சரக்கு பாட்டிலோட பசங்களை கையும் கிளவுமா பிடிச்சிருக்காங்க. இவனுங்க கூட சேர்ந்துகிட்டு நீயும் இப்ப பொய் சொல்லி பழகிட்டியாடான்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல வேற கான்ல இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கேம்பிங் வந்ததுக்கான முதல் வேலை வேட்டையாடணும். ஒவ்வொரு குரூப்பும் எந்த மாதிரியான மிருகங்களை வேட்டையாடுறாங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ்ங்கிறது வழங்கப்படும். அதனால 5 மணிக்குள்ளேயே இந்த காம்படிஷனுங்கிறத முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே வேட்டையாடி முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிருங்க, இல்லைன்னா காடுங்கிறத இருட்டாகும்னு சொல்லி அனுப்பிவிட ஹீரோ கிட்ட அசுகா பேசிக்கிட்டு இருப்பான். ஓகே எப்படி பார்த்தாலும் இந்த கிளாஸ்ல நம்ம 2 பேர் தான் ஸ்ட்ராங், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் தட்டி தூக்கிட வேண்டியதானு பேசிட்டு இருப்பானுங்க. மத்த பசங்களுக்கு எல்லாம் என்ன இவனுக்கு 2 பேரும் ஏமாத்துறானுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஏன்னா கிளாஸ் டாப்பர்ஸ் 2 பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்துக்கிறானுங்களேன்னு. அப்படி வேட்டையாடுறதுக்கு காட்டுக்குள்ள வரும்போது ஹீரோட மைண்ட்ல எப்படியாவது அசுகா விட்டுமே தனியா போகணுங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா எப்படியும் அந்த பிளாக் ஹாக்க சேர்ந்தவன் நேத்து நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பான். அவனை நான் தனியா மீட் பண்ணாதான் அவனை எதிர்க்க முடியும். இந்த விஷயத்துக்குள்ள நம்ம அசுகாவை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருப்பான். அதுக்கு முன்னாடியே வேட்டையாடி முடிச்சிருவன்ட்டு நேரா ஒரு ஆத்துக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிறதுக்காக வரலாம். அப்படி தண்ணி குடிக்கிற மிருகத்தை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பெரிய மிருகம் கூட வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்க அந்த இடத்துல ஒரு கரடி வந்துருக்குமா. மாட்டினதுரா ஜாக் பாட்னு சொல்லி ரொம்ப ஈஸியாவே அந்த கரடியை அவங்க மட்டை பண்ணிடுறாங்க. செம சந்தோஷத்துல இருக்கும்போது அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெரிய சத்தம் ஒண்ணு வருமா. கரடி இந்த மாதிரியாமா சத்தம் போடும் அப்படின்னு அசுகாவுக்கு புரியாம இருக்க நம்ம ஹீரோ இல்ல இது அதுவா தான் இருக்கும்ட்டு வேகமா காட்டுக்குள்ள போறான். அங்க போனா ஆல்ரெடி ஒரு பையன் கையில ஒரு கிறிஸ்டல் பால் வச்சுட்டு வாத்தியாரங்களை கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதுவே இன்னொரு ஒரு பையனோட கால்ல அந்த கரடியோட ட்ராப்புங்கிறது மாட்டியிருந்திருக்கும். வெயிட்டா அவனோட காலே 2 துண்டா இருந்திருக்கும் போல. உடனடியா ஹீரோ அவனோட பிளட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்காக அங்க இருக்கிற சில மூலிகைகள் எல்லாம் எடுத்து அதை அரைச்சு அந்த ட்ராப்பை கையாலே பிச்சு எடுத்து அடிப்பட்ட இடத்துல ரத்தம் இனிமேலும் ப்ளீட் ஆகக்கூடாதுன்னு அந்த அந்த மூலிகை எல்லாத்தையும் பூசி விடுறானா. அதுவே அவன் தூக்கி போட்ட அந்த ட்ராப் இருக்குதுல்ல, அது அவ்வளோ ஈஸியாவே உடஞ்சு போயிருந்திருக்கும். ஸோ அதோட ஸ்ப்ரிங்ஸை ரொம்ப டைட் வைக்கல, கொஞ்சம் தான் டைட் வச்சிருந்திருக்காங்க. உண்மையாலே இந்த ட்ராப்பை எனக்கு தான் அந்த எதிரி செட் பண்றானா கண்டிப்பா ரொம்ப நல்லா டைட் வச்சு எனக்கு காலி பண்ணியிருந்திருக்கணும். நோபல்
நோபல்ஸ் இதால பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அட்டாக் பண்றானா, இது சீரியஸான இஷ்யூ தானே உனக்கு புரியுது. அதுக்கப்புறம் அந்த மேடமும் வராங்க. கூடவே ஒரு வயசானவரும் இருப்பாரு போல, இந்த லோக்கல்ல இருக்கிற நபர். அடிப்பட்ட அந்த பையனை ஹீல் பண்ணிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ட்ராப் இருக்கிறதையும் பார்த்து, ஓகே நேத்து ஹீரோ சொன்ன மாதிரியே உண்மையாலுமே இந்த ட்ராப் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னா மேபி ஏதாவது வேட்டைக்காரங்க இது உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம முதல்ல ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே ஸ்டில் நம்ம ஹீரோவான அசுகாவோட வேட்டைங்கிறது கன்னியூ ஆகுதா. அப்புறம் அசுகாவே இந்த மாதிரி சர்ரா நீ தனியா போய் தேடு, நான் தனியா போய் தேடுறேன், ஊருப்படியே ஏதாவது கொண்டு அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி விடும் போது இதுதான் எனக்கும் வேணும்ட்டு ஹீரோ ரொம்ப வேகமா காட்டுக்குள்ள தனியா வந்தவன் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி இங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சென்ஸ் பண்ணக்குள்ள டப்புன்னு ஏதோ ஒரு நூல் மாதிரியான விஷயத்துல மாட்டியிருந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு அதை பிடிச்சு பார்க்கும்போது அது நூல் இல்ல, ஒரு ஸ்டீல் ஒயரு. அவ்வளோ வேகமா வந்து இந்த ஒயர்ல மாட்டியிருந்தா என்ன ஆகுறது நம்ம யோசிக்கக்குள்ள அங்க பக்கத்துல அந்த ஒயர்ல ஏதோ ஒரு மான் ஒண்ணு மாட்டியிருந்திருக்குமா. சரி வந்ததுக்கு இதையாவது கொண்டு போவேன்னு அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க என்னென்ன மிருகத்தை வேட்டையாடினாங்க கொண்டு வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்களா, அவங்க எதை வேட்டையாடி இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க எல்லாரும் எந்தெந்த பிளேஸ பிடிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. கரடியே பிடிச்சிருந்தாலும் ஸ்டில் நம்ம அசுகாவுக்கு செகண்ட் பிளேஸ் தான் கொடுக்கப்படும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு பையன் ஏதோ ஒரு நரியை வந்து பிடிச்சிருந்தானாமா. சோ அந்த டைப் ஆஃப் நரிங்கிறது ரேர். அதனால அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸையும் பிளஸ் நம்ம ஹீரோவும் 5th பிளேஸ் தான் பிடிச்சிருந்திருப்பான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க குரூப்ல இருந்த 2 பேர் ஆக்சுவலி திருப்பி அகாடமிக்கு அனுப்பப்பட்டுட்டாங்களாமா. எப்படி அந்த ட்ராப் ஒருத்தனோட கால்ல மாட்டுச்சுல, அதே மாதிரி நம்ம ஹீரோவோட குரூப்ல இருந்த 2 பேரும் சில குழிகள்ல விழுந்து அவங்களோட கால்களை டேமேஜ் பண்ணிட்டானுங்க. அதனால அகாடமிக்கு போயிருப்பானுங்களா. இது எதிர்பாராத ஆக்சிடென்ட் மத்தவங்க நினைச்சாலும் நம்ம ஹீரோவுக்கு தான் தெரியுமே அந்த பிளாக் ஹாக்கர்ஸ் வந்து அதை பண்ணியிருப்பான்னு. அடுத்த நாள் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கும் போல நம்ம ஹீரோவோட குரூப்பை சேர்ந்தவங்க மட்டும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு அங்க ஒரு இடத்துல வந்து கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருப்பானுங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே டிராவல் பண்ணிட்டு எல்லாரும் பயங்கர டயர்டா இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி நெருப்பு கம்மியாகுது, நான் போய் விறகு இது பொறுக்கிட்டு வரேன்னு போகும்போது இரு நானும் வரேன்னு அசுகாவும் பின்னாடியே வரான். ஹீரோவை தனியாவே விட மாட்டேங்கிறான். கொஞ்சம் அந்த விறகுலாம் பொறுக்கினதுக்கு அப்புறம் அந்த அசுகா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ இதை எடுத்துட்டு போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்ல. முக்கியமான வேலைனா புரியுது புரியுது, அப்படியே தூரமா போயிடணும், கிட்டக்கிட்ட எங்கேயாவது ஸ்மெல் வந்துச்சு புலந்துரும் பாரு அப்படின்னு அசுகா பேசிட்டு போனா. ஹீரோ காட்டுக்குள்ள இன்னும் டீப்பரா போகும்போது அந்த இடத்துலதான் அந்த ஃபசிங்கிறவன் ஒரு குச்சியை சீவிட்டு உட்கார்ந்து வந்திருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே நீ வருவான்னு எனக்கு தெரியும், உட்கார், இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கிறேன், நம்ம 2 பேரும் சும்மா பேசிட்டு இருப்போம். ஹீரோவும் நீ ஏதோ வித்தியாசமான ஒரு மாஸ்க் போட்டிருந்திருக்க அப்படின்னா உன்னோட ஒரிஜினல் ஃபேஸை காமிச்சு நீ பண்ண முடியாத அளவுக்கு இந்த வேலை மோசமானதுன்னு உனக்கே தெரிஞ்சுதான் இதை பண்றியாடான்னு கேட்டா அந்த ஃபசியோ அதுக்கு பதில் சொல்லாம நான் இதுக்கு முன்னாடி வேட்டையாடின நபர்களை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கிற. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யாரையாவது வேட்டையாட போனோம்னா அவங்க எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, ஆனா நீ ஒவ்வொரு முறையுமே எதிர்த்து வர. இன்னும் சொல்லணும்னா நீ என்ன மாதிரியே இருக்கிறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பூச்சி ஒன்று தூக்கி போட்டுட்டு பிளாக் ஹாக்கோட லீடரோட டைரக்ட் ஆர்டர்ல தான் நான் இருக்கிறேன், என்னால இந்த டீம்ல புதுசா ஒரு ஆளுங்களை சேர்க்க முடியும், நீ பயங்கர திறமைசாலியா இருக்கிறங்கிற காரணத்தால உன்னை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல, அதனால அந்த பூச்சியை நீ சாப்பிடு, அதை நீ சாப்பிட்டுனா நீயும் எங்கள்ல ஒரு ஆளுங்கிற கணக்குல வந்துருவ, இல்ல நீ அதை பண்றதுக்காக மறுக்கிற அப்படின்னா எங்களுக்கு வேற வழி கிடையாது, நான் செட் பண்ணி வச்சிருக்க ஆளுங்க கேம்ப்ல இருக்கிற அவன் பசங்க எல்லாருமே போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொன்னா. கேம்ப்ல இருக்கிற பசங்க எல்லாம் நிறைய நோபல்ஸ் இருக்கிறாங்க, நோபல்ஸ் அவ்வளோ ஈஸியா நீ பகச்சுக்க போறியான்னு கேட்டதுக்கு ஏற்கனவே உங்களோட பேட்ச்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் என்னமோ வீட்டுக்கு போயிருப்பானுங்களா அகாடமிக்கு திருப்பியும், அந்த 3 பேரும் தான் முக்கியமான நோபல்ஸ், அவங்களை அனுப்பி விட்டுட்டங்காட்டி எனக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இப்போதைக்கு நீ சரண்டரா தவிர உனக்கும் ஆப்ஷன் கிடையாதுன்னு சொன்னா. ஹீரோ அதெல்லாம் தேவையில்லைன்னு அந்த புழு அப்படியே நசுக்கி போட்டுட்டு நேரா அந்த ஃபசியோவை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அந்த ஃபசியோ ஒரு த்ரெட் ஒன்னு கட் பண்ணி விடுறான். சம்திங் ஏதோ ஒரு ட்ராப்ல ஹீரோ மாட்டிக்கிற மாதிரி தெரிய அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.